லாஸ்ட் ஃபைனல் மேட்ச் சிபிசிஎலோட த கிராண்ட் ஃபைனல் ஸ்டார் யுனைடெட் விசஸ் மைட்டி ஈகிள்ஸ் டீமான மேட்சாக இருக்க போது மேட்ச்சுக்கு 6 ஓவர் கொடுத்துருக்காங்க. 4 பவுலர்ஸ்க்கு யூஸ் பண்ணும். 2 பவர் பிளே இருக்க போகுது. பேட்டிங் சைடில் மைட்டி ஈகிள், பவுலிங் சைடில் ஸ்டார் யுனைடெட். ஸோ தரமான மேட்சாக இருக்க போகுது, நல்லா இருக்க போகுது. ஸோ 2 சைட்லேயுமே குவாலிட்டியான பிளேஸ் இருக்கிறாங்க. கண்டிப்பாக நல்லா இருக்குது மேட்ச் பார்க்குறதுக்கு. ஸோ இன்ட்ரெஸ்டிங் மேட்சாக எடுத்துகிட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மேட்ச்சுக்கு 6 ஓவர், 2 ஓவர் பவர் பிளே இல்லை, 1 ஓவர் தான் பவர் பிளே. ஸோ ஃபஸ்ட் ஓவர் பவர் பிளே. ஸோ ராக்கி பவுலிங் இல்லை, ஸ்ட்ரைனில் விக்ரம் ஃபஸ்ட்டு பால். ஸோ ஒயிட் லைனில் போட்ட பந்து. ஸோ ஒயிட் முதல் பந்து. ஃபஸ்ட்டு பால் ஷார்ட், சிங்கிள் ரன். ஷார்ட் ஃபில்டாஸ். ஸோ பவுண்ட்ரி போயிடுச்சு. ஃபேஸ் பண்ண முதல் பந்தே பவுண்டரி மாற்றி கொடுக்குறாரு. ஸோ செமிஃபைனல் மேட்ச்சில் ஸோ கரெக்டாக 60 ரன் மேலே பதிவு பண்ணி கொடுத்துருந்தாரு ஆனந்த். 60+ பதிவு பண்ணி கொடுத்துருப்பாரு. அப்டி வாக்கிங் லைனில் போட்ட பந்து சிங்கிள் போயிடுச்சு. ஷார்ட்டுங்க, அழகாக ஏந்து விட்டாரு. ஓய்யோ, கேட்ச் மிஸ் ஆயிடுச்சு. பவுண்டரியான சான்ஸ் வந்து பவுண்டரி போயிடுச்சுங்க. ஸோ 2 பவுண்டரி பதிவு பண்ணிட்டாங்க 4 பாலில். ஷார்ட், வாட் டேக்கன், 1 ரன் டேக்கன். ஸோ அழகாக எடுத்தார். லோ ஃபில்டாஸ். ஸோ பவுண்டரி போயிடுச்சுங்க. ஸோ 1 ஓவர் முடியல 16 ரன் பதிவு பண்ணுறாங்க டீம் மைட்டி ஈகிள்ஸ். 1 விக்கெட் லாஸ் பண்ணுறாங்க. ஸோ ரிமைனிங் 5 ஓவர் இருக்குது. ஸோ பவர் பிளே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பவர் பிளேயில் 16 ரன் பதிவு பண்ணுறாங்க. ஸோ பவுலர், நியூ பவுலர். ஸோ ஃபுல் அண்ட் ஃபேஸில் போட்டுருக்காரு. டாட் பால் முதல் பந்து. விமல் பவுலிங் இல்லை. ஸோ முதல் பந்து டாட்டு. ஸோ நல்ல வேகம் போடக்கூடிய பவுலர். ஸோ போன மேட்ச்சு ஸோ கடைசி 6 பாலுக்கு 16 ரன் பதிவு பண்ணணும். பவுலிங் போட்டு பிடிச்சி கொடுத்தாருன்னு சொல்லலாம். ஸோ அகெயின் டாட் பால், பேக் டு பேக். தேர்ட் பால் உடம்புடைய பட்டிருக்கு. டாட் பால், பேக் டு பேக். ஃபோர்த் பால். ஸோ நோ பால் கொடுத்துட்டாங்க. ஐயோ, குவாலிட்டியான பவுலிங் நல்லா போட்டிருக்காரு. ஸோ பேக் டு பேக் கண்டினியூ டாட் பால்ஸ் வந்துட்டே இருக்குது விமல். ஸோ ஃபஸ்ட் ஓவரில் 16 ரன் போன மேலே அந்த ரன்னுக்கு இந்த ஓவரை பிடிச்சி போட்டுருக்கிறாரு. ஸோ பட் நீ 2 பால் இருக்குது. இந்த 2 பாலில் ஏதாவது ஒரு பவுண்டரி வந்துச்சுன்னா ஸோ ரன் ரேட் கரெக்டான ஒரு இதில் கொண்டு போகலாம். லாஸ்ட் 2. அகெயின் டாட் பால். சூப்பர் பவுலிங். பால் டாட் பால் போட்டால் ஸோ 6 டாட் பாலாக இருக்கும். டாட் கனெக்ஷன். ஸோ 6 டாட் பால் போட்டுருக்காருங்க. ஸோ 6 டாட் பால் போட்டுருக்காரு. ஒரு வைடு. ஸோ இதோட 2 ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ 17 ரன் பதிவு பண்ணுறாங்க டீம் மைட்டி ஈகிள். 1 விக்கெட் லாஸ் பண்ணுறாங்க. நியூ பவுலர் யாஷ், ஸ்ட்ரைனில் கார்த்திக். ஷார்ட். ஐயோ, கேட்ச் மிஸ் பண்ணாங்க. ஸோ நிறைய 6 அடித்த பேட்ஸ்மேன் ஸோ இந்த ஒரு டோர்னமெண்ட்டில். ஸோ கேட்ச் மிஸ் ஆகிருக்கு. ஸோ சின்ன தப்பு தான் மேட்சோட மொமெண்டம் மாறும். ஸோ நிறைய மேட்சஸ் இந்த ஒரு டோர்னமெண்ட் பார்த்துருந்தோம். ஸோ கேட்ச் மிஸ் ஆன அப்புறம் ஸோ நிறைய ரன் பதிவு பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஒரு பிளேயர்ஸ் ஒரு கேட்ச் மொமெண்டத்தை சேஞ்ச் பண்ணி கொடுக்குவான்னு பார்ப்போம். ஸோ டாட் பால். ஸோ அகெயின் டாட் பால் நல்லா போட்டுரு. ஸோ அகெயின் டாட் பால். கண்டினியூ டாட் பால்ஸ். பிளைடு சிங்கிள் ரன். 3 ஓவர் முடிவில் 21 ரன் பதிவு பண்ணுறாங்க. 1 விக்கெட் லாஸ் பண்ணுறாங்க டீம் மைட்டி ஈகிள். இன்னும் 3 ஓவர் இருக்குது ரிமைனிங். ஸோ ஃபஸ்ட்டு ஓவரை தள்ளி ஸோ மிச்சம் 2 ஓவரை பிடிச்சி போட்டாங்கன்னு சொல்லலாம். ஸோ பவர் பிளேயில் அடிபட்டு ஸோ அடுத்தது ஸோ இங்கே அடுத்த 2 ஓவரையும் பிடிச்சி போட்டாங்க டீம் ஸ்டார் யுனைடெட். இன்னும் 3 ஓவர் இருக்குது. ஸோ பேக் டு அகைன் விமல் வந்துருக்காரு. ஸோ போன ஓவரை
ஸோ 6 டாட் பால் போட்டார், ஒரு நோ பால் போட்டார். ஒரே ஒரு ரனில் போட்டு பண்ணாருன்னு சொல்லலாம். ஸோ அவருக்கு 2வது ஓவர் ஸோ உடனே கொடுக்கும்போது ஸோ அவருக்கு இன்னும் நல்ல கான்ஃபிடண்ட்டாக இருக்கும். ஸோ டிஃபென்ஸ் மைண்ட் செட், டாட் பால். செகண்ட் பால் பவுண்ட்ரி போயிடுச்சுங்க. ஸோ இன்ட்ரெஸ்டிங் மேட்ச் எடுத்து கொண்டு போவாரா கார்த்திக்? அவரோட கேட்ச் மிஸ் ஆச்சு. ஸோ பவுண்ட்ரியும் பதிவு பண்ணி கொடுக்குறாரு. ஷார்ட் டிஸ்டன்ஸ் கிளியர் ஆகலைங்க. செலிப்ரேஷன் பார்க்கலாம். ஸோ விக்கெட், 2வது விக்கெட் லாஸ் பண்ணுறாங்க டீம் மைட்டி ஈகிள். சுப்பு நியூ பவுலர், சான்ஸ் கேட்ச், சிங்கிள் ரன். ஆனந்த் ஸ்ட்ரைனில் ஃபுல் டாஸ். ஸோ பவுண்டரி சான்ஸ் பார்க்கும்போது நல்ல ஸ்டாப், 2 ரன். ஸோ அகெயின் நோ பால் போட்டுருக்கோம், ஒரு ஓவர் ஸ்டெப் நோ. ஸோ டாட் பால். ஸோ நல்லா போட்டுருக்காரு. ஸோ அவருக்கு 2 வரையுமே குவாலிட்டியாக போட்டு கொடுத்துருக்காரு, பவுண்டரிஸ் எதுவும் விட்டு கொடுக்காம. ஸோ இதோட 4 ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. மைட்டி ஈகிள் 29 ரன் பதிவு பண்ணுறாங்க 4 ஓவர் முடிவில். 2 விக்கெட் லாஸ் பண்ணுறாங்க. ஸோ இன்னும் 2 ஓவர் இருக்குது ரிமைனிங். ஸோ லைட் கம்மியாகிட்டே இருக்குது. ஸோ சீக்கிரம் பால் போடணும், ஸ்லோ பண்ணாமல். ஸோ அப்போ தான் செகண்ட் ஆஃப் ஸோ வெளிச்சம் இருக்கும். நட் கனெக்ஷன் ஸ்லாட்டில் தான் இருந்துச்சு, சிங்கிள் ரன். சான்ஸ் கேட்சுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ பவுண்ட்ரி போயிடுச்சு. ஷார்ட் அகைன், வாட் டு டேக். ஸோ தரமான கேட்சு. ஸோ விண்டுக்கு அங்கேயும் கொண்டு போச்சு, நேராக கொண்டு ஸோ கைக்கிட்ட போயிடுச்சு. ஸோ 3வது விக்கெட் லாஸ் பண்ணுறாங்க டீம் மைட்டி ஈகிள். ஸோ 5 ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. 5 ஓவர் முடிவில் 36 ரன் பதிவு பண்ணுறாங்க. லாஸ்ட் ஃபைனல் ஓவர் ஷார்ட் 6 போயிடுச்சு. லாஸ்ட் ஓவர் அடிக்க ஓடிய ரன்னு ஃபீல்டிங் சைடு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 6 போயிடுச்சு. முதல் பந்தை 6 மாற்றி கொடுக்குறாரு யுனைடெட் டீமுக்கு. ஸோ ஆடியன்ஸ் சப்போர்ட்டர்ஸ் ஸோ ரொம்ப அதிகம். ஸோ இது 11 பேர் மேட்ச்சு. ஸோ வெளியே 30 பேர்கிட்ட இருக்கிறாங்க சப்போர்ட்டர்ஸ். ஷார்ட் அகைன். ஸோ டாட் பண்ண பாலுக்கு எல்லாமே இங்கே 6 மாற்றி கொடுக்குறாரு. ஸோ மேட்சோட மொமெண்டம் இங்கே மாறிட்டு இருக்கு. ஸோ நல்ல பவுலிங் நினைப்பு அந்த பக்கம் இருக்குது. ஸோ அதனால இந்த ஓவரில் அடிக்கக்கூடிய ரன் எல்லாமே அவங்களுக்கு பவுலிங் போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபுல் டாஸ். ஸோ பவுண்டரின்னு பார்க்கும்போது நல்ல ஸ்டாப், காலேஜ் தடுத்து போட்டாங்க, 2 ரன். ஸோ 50 ரனை பதிவு பண்ணுறாங்க டீம் மைட்டி ஈகிள்ஸ். ரன். What a shot man again. ஸோ 4வது 6 பதிவு பண்ணி கொடுக்குறாரு. ஸோ ஃபஸ்ட்டு டாட் போட்டதுக்கு ஸோ அடித்து கொடுக்குறாருன்னு சொல்லலாம். ஸோ இந்த ரன் பால் போடுறதுக்கான ஆப்ஷன் க்ரியேட் பண்ணி கொடுக்கும் டீம் மைட்டி ஈகிளுக்கு. ஸோ ஒருத்தான பிள்ளைங்க. டீம் மைட்டி ஈகிள்ஸ் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முடியல 67 ரன் பதிவு பண்ணுறாங்க, 3 விக்கெட் லாஸ் பண்ணுறாங்க. 68 ரன் பதிவு பண்ணால் ஸ்டார் யுனைடெட் டீம் வந்து வின் பண்ணலாம். ஸோ 36க்கு 68. ஸோ லோ ஸ்கோர் மேட்ச் ஆட் இருந்துச்சுனால் கண்டிப்பாக ஸோ பவுலிங் சைடு கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். எல்லா பாலையுமே டாட் பவுல்னு இருக்கும். ஸோ இப்போ டீசெண்டான ஸ்கோரு கொண்டு போயிட்டாங்க 6 ஓவருக்கு. ஸோ அவங்களே மாதிரி ஒரு 3 ஓவர் டாட் போட்டாங்கன்னா கண்டிப்பாக ப்ரெஷர் டைம் க்ரியேட் ஆகும். ஸோ பேட்டிங் சைடில் பிசிஎலோட ஃபைனலில் வின் பண்ணக்கூடிய டீம் ஸோ கடைசி 5 ஓவரில் தெரிய போகுது. ஸோ 36 பாலில் டிஃபென்ஸ் சிங்கிள் ரன். செகண்ட் பால் போல்டுங்க. ஸோ விக்கெட். ஸோ அவரே வந்துட்டார் வெளியே, சிஸ்டமில் பட்டுருச்சு. ஸோ முதல் பிரேக் த்ரூ. ஸோ நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைனில்
சான்ஸ் கேட்ச் அகெயின் விக்கெட்டுக்கான சான்ஸ் பார்க்கும்போது நல்ல டேக். ஸோ விக்கெட்டுங்க. ஸோ அகெயின் பேக் டு பேக் 2 விக்கெட்ஸ் எடுக்கிறாங்க மைட்டி ஈகிள்ஸ். ஃபிளிக்கி ஒன். ஸோ கேட்ச் மிஸ் ஆயிடுச்சு. சிங்கிள். ஐயோ பேட்டு க்ளோஸாக இருந்துச்சு. டேட் பால். ஸோ நல்லா போடுறாரு. ஸோ ஃபஸ்ட்டு ஓவராக ஸோ கான்ஃபிடண்ட்டாக ஸோ பாசிட்டிவாக ஸ்டார்ட் பண்ணி கொடுக்குறாருன்னு சொல்லலாம் ராம். சான்சஸ் கேட்ச். டிஸ்டன்ஸ் கிளியர் ஆகலைன்னு நினைக்கிறேன். ஸோ போயிருச்சுங்க. டிஸ்டன்ஸ் கிளியர் ஆகிருக்கு. ஸோ லாஸ்ட் பாலில் 6 போயிருச்சு. 11 ரன் பதிவு பண்ணுறாங்க டீம் ஸ்டார் யுனைடெட். 3 விக்கெட் லாஸ் பண்ணுறாங்க. சாரி 2 விக்கெட் லாஸ் பண்ணுறாங்க. ஸோ நியூ பாலர். ஐயோ விழுந்தது குயிக்காக வந்துச்சு டாட் பால். நல்ல வேகம். ஐயோ அகெயின் டாட் பால். வேகம் நல்ல வேகத்தில் போட்ட பந்து. பேக் டு பேக் டாட் பால்ஸ். தேர்ட் பால். ஸோ அகெயின் உடம்புல பட்டிருக்கு டாட் பால். பேக் டு பேக் கன்டினியூ டாட் பால்ஸ். ஸோ 3 டாட் பால் போட்டிருக்காரு. ஃபோர்த் பால். அப் டு வாக்கிங் லைன். சிங்கிள் ரன். ஷார்ட் பால். சிங்கிள் ரன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்த மாதிரி இங்கே செகண்ட் ஹாஃப்லேயும் பவுலிங் போடுறாங்க. ஸோ முதல் 2 ஓவருக்கு பவுண்டரிஸ் விட்டு கொடுக்காம நல்லா போட்டுருக்குறாங்க டீம் மைட்டி ஈகிள். 3 ரன் பதிவு பண்ணுறாங்க டீம் ஸ்டார்வுட் யுனைடெட். 3 விக்கெட் லாஸ் பண்ணுறாங்க. ஸோ இன்னும் 4 ஓவர் இருக்குது. கார்த்திக் நியூ பவுலர். போல்டுங்க முதல் பந்து விக்கெட்டு. செகண்ட் பால். ஸோ ஃபுல் அண்ட் ரேஸில் போட்ட பந்து டாட் பால். ஸோ நல்ல வேகத்தில் போட்டிருக்காரு. பவுலர் 2 ஓவர் போட்டுக்கலாம். ஸோ இன்னும் நல்ல பவுலர்ஸ் சொல்லி இருக்கிறாங்க. ஷார்ட்டுங்க. ஸோ மடக்கிட்டாரு. கேட்சுக்கான வாய்ப்பான்னு பார்க்கும்போது நல்ல டேக் அண்ட் விக்கெட்டுங்க. ஸோ அகெயின் இங்கே விக்கெட் எடுத்து கொடுக்குறாரு. ஸோ கார்த்திக். நியூ பேட்ஸ்மேன் வினோத். ஸோ ஃபுல் அண்ட் ரேஸில் போட்ட பந்து டாட் பால். ஷார்ட். ஸோ அந்த இடத்துக்கு தட்டி விட்டார். சிங்கிள் ரன். 5 ரன் பதிவு பண்ணுறாங்க 3 ஓவர் முடியல டீம் ஸ்டார் யுனைடெட். 4 விக்கெட் லாஸ் பண்ணுறாங்க. ஸோ ரிமைனிங் 18 பாலுக்கு 53 ரன் பதிவு பண்ணும். இந்த பவுலிங் கான்ஃபிடென்ட்டுக்கு முக்கியமான காரணமே லாஸ்ட் ஓவர் நிறைய ரன் பதிவு பண்ணது தான். ஸோ கம்மியான ரன் இருந்திருந்தால் ஏதாச்சும் ஒரு அடிபட்டாலே மேட்சோட மொமெண்டம் ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பேட்டிங் சைடு மாறும். ஸோ ரன் 60+ இருக்குன்னு சொல்லும்போது எல்லா ஓவர்லேயுமே ஸோ 10 ரன் மேலே பதிவு பண்ணணும். அந்த ஒரு சுச்சுவேஷனில் தான் இருப்பாங்க ஸோ பேட்டிங் டீம். ஸோ பவுலிங் நல்லா போட்டுருக்காங்க 3 ஓவர். ஸோ 4 ஓவர். செகண்ட் பால். ஸோ உடம்புடைய போட்டிருக்கு டாட் பால். தேர்ட் பால். வாட் பவுலிங் மேன் நல்லா போட்டுருக்காரு. ஸோ 3 பால் டாட் பால் போட்டுருக்காரு. ஷார்ட். ஸோ டிஸ்டன்ஸ் கிளியர் ஆகலை. கேட்சுக்கான வாய்ப்பு. நல்ல டேக் அண்ட் விக்கெட். நியூ பேட்டர். நாட் கனெக்ஷன். டிஸ்டன்ஸ் இல்லை. சிங்கிள். ஸ்டார் யுனைடெட். ஸோ 4 ஓவர் முடியல 21 ரன் பதிவு பண்ணுறாங்க. ஷார்ட். ஃப்ளாட்டில் இருந்த பந்து 6 போயிடுச்சு. ஸோ 4க்கு 21 ரன் பதிவு பண்ணுறாங்க. 4 விக்கெட் லாஸ் பண்ணுறாங்க டீம் ஸ்டார் யுனைடெட். ஸோ ரிமைனிங் கூடிய 12 பாலுக்கு 47 ரன் பதிவு பண்ணும். ஸோ முதல் பந்து 6. ஸோ இன்னும் 41 ரன் பதிவு பண்ணும் 11 பாலுக்கு. ஃபுல் டாஸ். ஐயோ 2 ரன். டாட் பால். ஐயோ க்ளோஸ் த ஸ்டம்ப் டாட் பால். ஸ்ட்ரைட்டாக போகுது. ஸோ உடம்பு போட்டு தடுத்து போட்டாரு டாட் பால். ஷார்ட். 1 பவுன்ஸ். நல்ல ஸ்டாப். 2 ரன். ப்ளே. ஓய்யோ கரெக்ட். சிங்கிள். ஸோ இதோட 5 ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. 33 ரன் பதிவு பண்ணுறாங்க. 5 ஓவர் முடியல டீம் ஸ்டார் யுனைடெட். 4 விக்கெட் லாஸ் பண்ணுறாங்க. ஸோ ரிமைனிங் 6 பாலுக்கு 35 ரன் பதிவு பண்ணும். ஸோ மைட்டி ஈகிள்ஸை பொறுத்த வரைக்கும்
ஸோ ஒரே ஒரு டாட் பால். ஸோ பதிவு பண்ணாலே போதும். ஸோ 5 6 அடிக்கணும். ஸோ 6 பாலுக்கு 6 6 அடித்தா தான் மேட்ச் வின் பண்ண முடியும். ஸோ கடைசி 6 பாலுக்கு ஸோ 35 ரன் பதிவு பண்ணணும். ஸோ 6 பால் 6 6 அடித்தா மட்டுமே தான் மேட்ச் வந்து வின் பண்ண முடியும். செகண்ட் பால் நட் கனெக்ஷன். ஸோ லாஸ்ட் ஓவரில் கொடுத்த ரன்னு தான் இப்போ அவங்களுக்கு கஷ்டமாட்டு இருக்குது. லாஸ்ட் ஓவரில் 28 கிட்ட போயிருந்துச்சு. ஸோ 28 அந்த சம்திங்கில் போயிருந்துச்சு. ஸோ அந்த ரன் தான் இப்போ ப்ரெஷரை க்ரியேட் பண்ணுது. ஷார்ட் ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் நல்ல டேக்கன். ஸோ விக்கெட்டுங்க. சிக்ஸ் போயிடுச்சு. ஸோ போன பால் கேட்ச் இல்லை, 6 தான், வெளியே தான் போய் பிடிச்சிருக்காங்க. ஸோ பேக் டு பேக் 2 6. 2 பாலுக்கு 23. ஷார்ட் அகெயின். ஸோ காலை போட்டு தடுத்து போட்டார். டாட் பால். ஸோ மேட்ச் வந்து வின் பண்ணுறாங்க சிபிசிஎலோட. ஸோ வின்னர் ஷாட்டு மாறுறாங்க டீம் மைட்டி ஈகிள், ரன்னர் ஷாட்டு மாறுறாங்க டீம் ஸ்டார் யுனைடெட். ஸோ 2 டீமுமே வாழ்த்துக்கள். 16 டீமில் ஸோ குவாலிஃபையர் ஆகி ஸோ இங்கே ப்ரைஸ் எடுக்கிறாங்க. ஸோ உடம்புலையே பட்டிருக்கு. லாஸ்ட் 1 பால் ஷார்ட் 6 போயிடுச்சு. ஸோ மேட்ச் வின் பை டீம் மைட்டி ஈகிள்ஸ். ஸோ வின்னர்ஸ் ஆகிறாங்க, கங்க்ராச்சுலேஷன். ஸோ ரன்னர்ஸ் ஆட்டு ஸோ ஸ்டார் யுனைடெட் டீம் ஆகுறாங்க. ஸோ வாழ்த்துக்கள் 2 டீமுமே. ஸோ இனி ப்ரைஸ் செரிமனியை பார்த்துட்டு இங்கேருந்து நம்ம லீவ் ஆகி கிளம்புறோம். ஸோ கீப் சப்போர்ட், லவ் யூ ஆல். 3 பார்த்தோம். ஸோ 2 நாள், கடைசி 2 நாள் சாட்டர்டே சண்டே சூப்பராக நடத்தி கொடுத்தீங்க. ஈச் அண்ட் எவ்ரி பிளேயர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உங்களோட ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பாக இருக்கட்டும், உங்களோட கேம் லெவலாக இருக்கட்டும், உங்களோட இன்டிசியாசமாக இருக்கட்டும், ஈச் அண்ட் எவ்ரி மொமெண்ட் கடைசி பால் வரைக்கும் ஃபர்ஸ்ட் பால்லேருந்து ஒவ்வொரு மொமெண்ட்டும் எனக்கு என்ஜாய் பண்ண வச்சிங்க. அஸ் அ கமெண்டேட்டராகவும் சரி, ஈவன் கமிட்டி மெம்பராகவும் சரி, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்ஸ். தென் அதுக்கப்புறம் இந்த ஆக்சிஜன் கிரிக்கெட் கிளப் பத்தி ஒரு சின்ன ஓவர்வியூ என்னன்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட இந்த 2023 ஜனவரியில 1, மார்ச்ல 1, ஆகஸ்ட் 2023ல 1, ஆகஸ்ட் 2024ல 1, ஆகஸ்ட் 2025ல 1, 5 டோர்னமெண்ட் நடத்தி அதுல இருந்து ஒரு ஃபைனல்ஸ் பிளேயர் செலக்ட் பண்ணி அவங்களுக்கான 2 டீமும் கூட்டிட்டு வந்தாங்க. தென் அது மட்டும் இல்லாம பாஸ்ட் 3 இயர்ஸா நீங்க விளையாண்டுருப்பீங்க உங்களுக்காக. ஸோ மார்ச் 2024 ஒரு டோர்னமெண்ட்டும், மார்ச் 2025 டோர்னமெண்ட்டும், மார்ச் 2026 இந்த இயர் டோர்னமெண்ட்டும், அது மட்டும் இல்லாம 3 டைட்டில் வின்னர்ஸ், நம்ம டாப் 2 ஃபைனலிஸ்டான ஃபர்ஸ்ட் வருஷம் டைட்டில் அடிச்ச மைட்டி ஈகிள்ஸா இருக்கட்டும், செகண்ட் இயர் டைட்டில் அடிச்ச நம்ம ஸ்டார்வுட் யுனைடெட் டீமா இருக்கட்டும், தென் 2 பேருக்கும் ஃபைனல்ஸா மோதி தேர்ட்ல மறுபடியும் ஒரு பெஸ்ட் டீமா வந்து, பெஸ்ட் டீம்னு சொல்றது எல்லாருக்கும் தான், பட் அவங்க இன்னும் ஒரு பெஸ்டா வந்து மைட்டி ஈகிள்ஸுக்கும் 3 பேரையும் நடத்தி இந்த டோர்னமெண்ட்டை பெஸ்டா முடிச்சிருக்காங்க. தென் அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் வந்து இதுக்காக சப்போர்ட் பண்ணதுக்கு. அண்ட் தென் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு intro our chief guest for the day, Mrs. Sharmila Naveen Kumar ma'am, and owner and founder of Divine Kids. Welcoming you ma'am. Welcoming you ma'am. Parallel okkarunga inga da ma'am kudukurom. Then next chief guest Mr. Kamaleshwar, Players Club Fitness ஓட ஃபவுண்டர் மற்றும் ப்ரொப்ரைட்டர். ஸோ தேங்க்யூ ப்ரோ, நீங்க வந்ததுக்கு 2 பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிகள். இந்த டோர்னமெண்ட்டுக்கு வந்து உங்க டைமை ஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்காக அவார்ட்ஸ் கொடுக்க வந்ததுக்கு. தென் இவங்களோட இவ்வளோ பெரிய டோர்னமெண்ட் நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த டோர்னமெண்ட் நடத்துறதுக்கு பேக் போனா இருந்த நிறைய பேர் இருக்காங்க. தென் அம்பையர்ஸா இருக்கட்டும், தென் எங்க ஆர்கனைசிங் டீம்ல நேற்று பார்த்தோம், நிறைய ஆர்கனைசர்ஸ் பார்த்தோம். ஆரஞ்சு கலர் டிஷர்ட் போட்டு ஒரு 10-15 பேர் இருந்தாங்க. 15 பேருமே எந்த ஒரு இடத்துலயும் ஹெல்ப் பண்ணி சாப்பாடு வாங்கி கொடுக்கறதுல, தண்ணி எடுத்துட்டு வரதுல இருந்து, ஈவன் ஒரு பிரச்சனைனா டக்குன்னு உள்ள, பிரச்சனைன்றது பெரிய பிரச்சனையா இருக்காது, அந்த பிரச்சனையிலையும் ஒரு பினிஷப் எடுத்து உள்ள போயிட்டு அந்த விஷயத்தை ஸ்டாப் பண்றதுல இருந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பண்ண எங்க சப்போர்ட்டர்ஸ், அதாவது வாலண்டியர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. I just want to our chief guest to speak some words about this tournament. And நீங்க எல்லாமே இந்த டோர்னமெண்ட் நடக்கல. ஃபர்ஸ்ட் மேம் மிஸ் சம்லா நவீன் குமார் மேம். ஆனா எவ்ரி இயரும் வந்துட்டு நீங்க மட்டும் ஒரு 2 days உங்களுக்குன்னு பிடிச்சிட்டு ஒரு பயங்கர ஜாலியா வைபா ஃபன்னா ஒரு கிரிக்கெட் டீம் வித் ஆல் த மென்ஸ் டுகெதர் பியூட்டிஃபுல்லா ஆர்கனைஸ் பண்ணி என்ஜாய் பண்ணிக்கிறீங்க. ஐ எம் திங்கிங் தட் அப்போ எங்களை மாதிரி விமென்ஸ் மாமிஸ்க்குலாம் வந்துட்டு நாங்கள் எங்கே போகிறது? இவ்வளோ நேரம் நீங்கள் இங்கே உட்காந்துட்டு இதுக்கு மேலே வீட்டுக்கு போனீங்கன்னா சண்டே தான், எல்லாம் ரெடி ஆகிட்டே போங்க. பட் ஆல்சோ
இதுல 2 நாள் கண்டினியூஸா இருந்தா கண்டிப்பா வந்து கடுப்பா தானே இருக்கும் அவங்களுக்கும். ஆனா நீங்க எல்லாம் இங்க எவ்வளவு வைபா என்ஜாய் பண்றீங்க, எவ்வளவு ஹாப்பியா இருக்கீங்க. லைக் உங்களுக்கான அந்த ஒரு ஸ்போர்ட்மேன்ஷிப் வந்துட்டு இந்த இடத்துல தான் ஆக்சுவலி வைபிங் இயர் டெஃபினெட்லி. ஸோ அதனால நான் எப்பவுமே வந்து ரொம்ப அடோர் ஆவேன். லைக் உங்களோட கிரிக்கெட் கிளப்ல இருந்து எனக்கு ஒரு இன்வைட் வந்தாலே நான் பயங்கர ஹாப்பி ஆயிடுவேன், ஜோஷ் ஆயிடுவேன். வெதர் எங்களுக்கு அதை பத்தி தெரியுமோ தெரியாதோ, பட் சீயிங் த டீம் வித் வண்டர்ஃபுல் சரௌண்டிங் டுகெதரா வந்துட்டு உங்க எல்லாருமே பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அண்ட் சேம் அப்படியே டச்லயே இருங்க எல்லாருமே. எல்லா வருஷமும் இதே மாதிரி நிறைய ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணி உங்களுக்கான ஒரு டைம் எடுத்து பண்ணிட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் டோன்ட் மிஸ் இட். நல்லா என்ஜாய் பண்ணுங்க. ஹார்ட்டி கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு எவ்ரிவன். தேங்க் யூ ஆல். லிங்கா டாடி அண்ட் கவின் டாடி இஸ் ஹியர், கார்த்திக் இஸ் ஹியர் அண்ட் சார் பேர் தெரியல. அண்ட் எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. தேங்க்யூ 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 சார். 6 மணி ஆயிடுச்சு, இன்னும் வரலையே அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் ஸோ நம்ம க்ளோஸ் கிரிப் ஃபிட்னஸோட ப்ரோ 2 வார்த்தை ப்ரோ, எவ்வளவு விஷயம் இருக்கு. கமலேஸ்வர் அவர்கள் கிட்ட இருந்து ஒரு சில வார்த்தைகள். நான் பேசுறது கேக்குதா? மைக்கெல்லாம் வேணாம், பேசுறதுலாம் வராது நமக்கு. ஆக்சுவலி எனக்கு தெரியும் கிரிக்கெட் எப்படி இருக்கும்ட்டு. நானும் விளையாடிட்டு இருந்தவன் தான். இப்போ விளையாடுறதுக்கு டைம் இல்லை, பட் நீங்கள் நல்லா விளையாடிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு இன்னொரு டைம் செட் பண்ணிட்டு விளையாடுறீங்களா? ஸோ அதே மாதிரி இவங்க சொன்ன மாதிரி உங்கள் வீட்டில் போனால் வைஃப் அடிக்க தான் செய்வாங்க கண்டிப்பாக. என்னால் வர முடியல, அந்த மாதிரி தான். வீட்டில் எனக்கு ஒர்க் இருக்குது. வீட்டில் போட்டு காட்டுவோம், லைவாக போடுவோம். காலையிலேருந்து கெஞ்சி கூத்தாட்டி வந்திருக்கிறேன் ப்ரோ, அரை மணி நேரம் டைம். பரவாயில்ல, அதெல்லாம் பரவாயில்ல. ரைட். நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் உங்களோட ஃபிட்னஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு உங்களோட கேமை நீங்கள் ஒரு ஃபோக்கஸ் பண்ணுறீங்கல்ல. ஸோ அந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு, உங்களோட குழந்தைங்களுக்கு, நம்மளோட பேரண்ட்ஸ் வந்து நல்லா சாப்பிட்டுருந்தாங்க, நல்லா விளையாடிருந்தாங்க. விளையாடலாம் இல்லை, அவங்களோட வேலையே அப்படி இருந்தது. நம்ம வந்து ஒரு சீட்டட் ஜாபில் இருக்கோம். அதனால் நம்மளோட டைமை செட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு கேமு நம்ம வந்து கொண்டு வரதுக்குள்ள. ஆனால் நம்மளோட வீட்டில் இருக்கவங்களுக்கு அந்த மாதிரி இருக்காது. நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்க போகிற ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டே அவங்களோட ஃபிட்னஸ் தான். ஸோ உங்களோட குழந்தைங்களுக்கும் நீங்கள் கொஞ்சம் அந்த ஃபிட்னஸை கொண்டு போங்க. வீட்டில் இருக்கவங்க கொஞ்சம் ஃபிட்னஸை ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க. அவ்வளோதான் சொல்ல முடியும் என்னோட ஏற்ற மாதிரி. அதனால் யூஆர் ஆக்சுவலி டூயிங் வெல். ஸோ ஜஸ்ட் கீப் டூயிங் இட், கீப் ராக்கிங். ரொம்ப தேங்க்யூ ப்ரோ. ஸோ இதுக்காக ஒன்றுமே உங்கள் ஒய்ஃப் சொல்ல மாட்டாங்க, எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நல்லா பேசிக்கிங்கன்னு வேணா இது பண்ணுவாங்க. தென் தேங்க்யூ ஃபார் போத் மெமரபிள் வேர்ட்ஸ். நல்ல பேசுனீங்க. மிஸ்டர் நவீன்குமார் சார் அவர்கள் தான் இந்த ஸ்பான்சர் பண்றது. அண்ட் தென் அசோசியேட் ஸ்பான்சர் மிஸ்டர் அஜித் மிஸ்ரா சார். எஸ், ஆன் பிஹாஃப் ஆஃப் மிஸ்டர் ஷமிலா மேம் வந்திருக்காங்க நம்ம நவீன்குமார் சாருக்காக. அண்ட் தென் ட்ராஃபி ஸ்பான்சர் as I said தியோஜஸ் காஃபி மிஸ்டர் நவீன்குமார் சார். இது எல்லாமே அவங்க தான் ஸ்பான்சர் பண்ணாங்க. தேங்க்ஸ் ஃபார் ஸ்பான்சரிங் அஸ். தேங்க்ஸ் ஃபார் helping us to run this tournament. And then YouTube அந்த லைவ் கவரேஜ் நிறைய பேர் ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க, நிறைய பேர் வீடியோஸ் இருக்கு. தென் அந்த அவார்ட் பண்ணது கன்னியாகுமரி கிரிக்கெட்டர் அஜு அவர்கள். அஜு செம்ம கிளாப்ஸ் வருது. அண்ட் அவர் மட்டும் இல்லாம தூங்கவே இல்லை. ஆக்சுவலா முன்னாடி நாள் தூங்கல, நேற்று நைட்டு தூங்கிருப்பாரு, இன்னைக்கு நைட்டு தூங்க முடியாது, எப்படியும் போய் ஆகணும். வாங்க வாங்க வாங்க, பரவாயில்ல. 3 பேரும் வெயில நின்றுந்தீங்க, நானால உட்காந்து பேசிட்டு இருந்தேன். இல்ல சோ இவங்க 3 பேர் தான் உங்களோட வீடியோஸ் எங்க இருந்தாலும், அதாவது ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இருந்து கடைசி மேட்ச் வரைக்கும் வீடியோஸ் எடுத்தாங்க. பின்னாடி இருந்து பாத்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், பின்னாடி கமெண்ட்ரியும் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு அந்த வீடியோஸ் கூட சீக்கிரம் வரும். தேங்க்யூ சார், தேங்க்யூ டீம். அது மட்டும் இல்லாம இந்த டோர்னமெண்ட் இல்லாம கன்னியாகுமரியில இருந்து நமக்கு ப்ரீவியஸ் 3 டோர்னமெண்ட்ஸும் இவங்க தான் பண்ணி கொடுத்தாங்க. தேங்க்யூ அஜி, அந்த விஷயத்தை எனக்கு ரொம்ப ரொம்ப பண்ணதுக்கு எங்க கமிட்டி சார்பா நான் ஒரு தேங்க்யூ சொல்லிக்கிறேன். தேங்க்ஸ் லாட் கைஸ், தேங்க்ஸ் லாட் கைஸ், தேங்க்ஸ் ஃபார் ப்ரொவைடிங் அஸ். அண்ட் தென் I just want to intro our captains. ஒவ்வொரு கேப்டன்ஸ் அப்படியே வந்துட்டு ஒரு சில வார்த்தைகள் பேசிடலாம், ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கேப்டன் RRL சேர்ந்த கேப்டன் அஸ்வின் குமார் அவர்கள் வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ப்ரோ எல்லா டீமும் ஆள் வச்சிருக்கேன் போல ப்ரோ. உன் டீம் உங்களுக்கு தான் கிளாஸ் பண்ணாங்க, எல்லா டீமும் ஆடி இருக்கீங்களா? வந்துட்டு எங்கள் டீம் வந்து வெரி வெல் ஆஃப் பிளேயிங் அவுட் சைட். நாங்கள் எங்கள் ஓஎஸ்ஆர் கூட சின்னதாக விளையாடிட்டே இருக்கோம். சின்ன பூச்சில் டீமில் வெளியே கொண்டு வரணுன்ற ஒரு ஆம்பிஷன். ஐ காட் தம் தி ஃபர்ஸ்ட் மேட்ச், ஐ மீன் ஃபர்ஸ்ட் டோர்னமெண்ட். இப்போ we are in the third tournament. செமிஃபைனல்ஸ் வந்து எங்களுக்கு ஒரு பெரிய I think this is a very great opportunity and platform to meet new friends. We got a lot of friends, so let this continue. I hope it goes
goes for many years. கேப்டன் செல்லப்பிள்ளை, எனக்கு ரொம்ப பிடிச்ச கேப்டன் ரோஹித் மணி. அதாவது அவர் பேர் மணிகண்டன், அவர் பேர் நான் வச்சது வந்து ரோஹித் மணி. ஸோ 45ஆம் வருஷங்களா கேப்டன், சில வார்த்தைகள். Hello guys, good evening. First of all, congratulations Mighty Eagles and hard luck for Starwood. எல்லாருமே இந்த டோர்னமெண்ட் வந்து ரொம்ப நல்லா தான் ஆடினீங்க. ஐ எம் ஹாப்பி. நாங்களும் இதில் கஷ்டப்பட்டு பார்ட்டிசிபேட் பண்ணி எல்லாருமே குட்டாக தான் எல்லா எஃபர்ட்ஸ் கொடுத்தோம். எண்ட் ஆஃப் த டே நம்ம எல்லாருமே வந்து ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் அ கேம். அந்த ப்ரெஷரில் நடக்கிறது தான். ப்ளீஸ் ஹோல்ட் த டீம் ஸ்பிரிட். ஓகே, கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ ஸோ மச். செம்மையா பேசுறேன்பா, சூப்பர்பா. ஸோ நெக்ஸ்ட், ஸோ ஹார்ட் லக் டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ், போன வருஷத்தோட டிஃபெண்டிங் சாம்பியன்ஸோட கேப்டன் இந்த வருஷம் என்னப்பா இருந்தாலும் அவரும் ஒரு வின்னர் தான். டீம் ஸ்டார் ரூட்டை சேர்ந்த நவீன் அவர்கள். சார் நவீன் என்ற விமல் அவர்கள். சாரி தப்பான பேர் சொல்லிட்டேன். தப்பான பேர் சொல்லிட்டேன். பரவாயில்ல ப்ரோ, பேசுங்க. டீம் ஹேண்டில் த போத் த டீம்ஸ். ஸோ that's the main thing. இந்த டோர்னமெண்டோட ஸ்பெஷாலிட்டி ஏன்னா எல்லாரும் டோர்னமெண்ட் நடத்துவாங்க, எல்லாரும் ஆடுவாங்க. பட் இந்த டோர்னமெண்டோட ஸ்பெஷல் திங்கே லைக் கேப்டன் மணி அவர் மணி ப்ரோ சொன்ன மாதிரி வெளியில வந்தா we are friendsன்றது we already we started feeling it. So thank you Mercury 11, thanks organizers and umpire actually நல்லா பண்ணாங்க. and YouTuber video அஜு ப்ரோ தேங்க்ஸ், நல்லா இருந்துச்சு. thank you bro, thanks bro. then அதுக்கு முன்னாடி thank you. then அதுக்கப்புறம் வின்னிங் கேப்டன் மைட்டி ஈகிள்ஸ் சேர்ந்த சாதுவான காட்டி பார்த்தா ஷார்ப்பான காட்டி அந்த தூக்கி காட்டி அவர்கள். கமிட்டி மெம்பர்ஸ் பக்தி கோபி அவங்க லாஸ்ட் 2 மாசமா இதுக்கு போராடிருக்காங்க. ஃபர்ஸ்ட் தயவு செஞ்சு எல்லாரும் ஒரு கிளாப் பண்ணுங்க. அவங்க 2 பேர் தான் ஃபுல்லா சப்போர்ட் பண்ணாங்க. ஸ்டார்டிங்ல இருந்து அந்த பிளானிங்ல இருந்து கடைசி ட்ராஃபி வரைக்கும் அவங்க 2 பேரும் ஃபுல்லா சப்போர்ட். ரெண்டாவது பாத்தீங்கன்னா எங்க டீமுக்கு ரொம்ப கங்க்ராச்சுலேஷன். சூப்பரா ப்ளே பண்ணாங்க. எல்லாருமே ஃபுல் எஃபோர்ட் கொடுத்தீங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பி. கப்பு கேட்டே வாங்கி கொடுத்துட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். மூணாவது விமல் ப்ரோ, உங்க டீம்ல இருக்கிற அந்த பொட்டன்ஷியல் கான்ஃபிடென்ட் அந்த வெறி அதை எங்களுக்கு அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டீங்க. நாங்க ஸ்லோவா இருந்தோம், சீரியஸ்லி சொல்ல கேளுங்க, நாங்க ஸ்லோவா இருந்தோம். நீங்க அப்படியே அந்த விளையாடி எங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இப்போ உங்களை மாதிரி நாங்க மாறிட்டோம் வெறித்தனமா. பட் ஸ்டில் இதை கண்டினியூ பண்ணணும். எல்லா வருஷமும் இன்னும் நிறைய டீம் வரணும். மூணாவது அஸ்வின் ப்ரோ, சூப்பர், தேங்க்ஸ், கங்க்ராச்சுலேஷன். மணி டே கம்பி சூப்பர், நான் வின் பண்ணிட்டேன். சரி, அவ்வளோதான். சந்தோஷ் கொஞ்சம் வந்துருங்க. ஆண்டவர் மற்றும் கோகுல் அவங்க 2 பேர் தான் 2 நாளும் வெயில நின்று காஞ்சாலும் சரி அங்க உட்காந்துருக்காரு, ஜாலியா உட்காந்துருக்காரு பாருங்க. அவர் தான் பேர் அசைவாயா லேட்டாவது பையா நேயானி கோகுல காணும். பட் பரவாயில்ல, 2 பேரும் என்னடா ஜாலியா இருந்தாலும் சரி அவர் பேர் ஆண்டவர் மட்டும் வர்றாங்க. ஆண்டவர் ஸோ அவர் வந்து எங்களுக்கான டேவை தேங்க்ஸ் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். வெயில நின்று மழை தண்ணி பார்க்காம, வெயில் காலம் பார்க்காம, வேர்வை பார்க்காம உழைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ நடுவில் சக்தினாவும் நின்னாப்ல, தேங்க்ஸ் சக்தினா உங்களுக்கும். ஸோ தேங்க்ஸ் ப்ரோ, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, கோகுலுக்கும் சொல்லிடுங்க. நெக்ஸ்ட் அவார்ட்ஸ் போயிடலாமா? கொடுக்கறதுக்கு நம்ம க்ளோஸ் குரூப் சேர்ந்து ஃபிட்னஸ் சென்டரை சேர்ந்து கமலேஸ்வர் அவர்களை கூப்பிடுறோம். ஸோ இந்த அவார்ட்ஸ் மோஸ்ட் சிக்ஸஸ் அடிச்சது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா மோஸ்ட் சிக்ஸஸ் அடிச்சது டீம் ஸ்டார் ரூட்டை சேர்ந்த யாஸ் அவர்கள். ரொம்ப டெக்னாலஜிக்கலா லைட்லாம் போடுறோம். most sports Saranraj from Mercury 11 most number of sports அவங்க டீம் அதாவது 6 அதாவது ஒரு செமி ஃபைனலிஸ்ட் டீம் ஒரு கேம் கம்மியா ஆடி இருக்காங்க. அது மோஸ்ட் ஸ்போர்ட்ஸ் வச்சு லீடர் போர்டுல வந்திருக்காரு.
தென் பெஸ்ட் விக்கெட் கீப்பரா மைட்டி ஈகிள்ஸை சேர்ந்த லிங்கா அவர்கள் மோஸ்ட் நம்பர் ஆஃப் டிஸ்மிசல்ஸ் எடுத்திருக்காரு உங்க டீமுக்காக. லிங்கா ப்ரோ கொஞ்சம் வாங்க. மோஸ்ட் டிஸ்மிசல்ஸ் வாங்க ப்ரோ, வாங்க ப்ரோ. இந்த அவார்டு கடைசி இம்பாக்ட்ஃபுல்லா இருந்து கடைசி 2 மேட்ச்ல அவங்க டீம்ல ஆடி செமிஃபைனல் நம்ம சஞ்சு சாம்சன் மாதிரி எக்ஸாம்பிள் சொல்லணும்னா செமிஃபைனல்ஸும் ஃபைனல்ஸும் பிளே ஆஃப்ஸ்ல அடிச்சு அவங்க டீமை அப்சைட் டவுனா மாத்தி அவங்க டீமை வெற்றி கொண்டு போன ஆனந்த் அவர்களுக்கு தேங்க்யூ ஆனந்த் ப்ரோ, சூப்பரா ஆடுனீங்க. தென் பெஸ்ட் பவுலர் ஆஃப் தி சீரிஸ் வந்து ராம் ஃப்ரம் மைட்டி ஈகிள். என்னடா இந்த டீம் ஜெயிச்சதால மைட்டி ஈகிள்ஸ் எக்ஸாக்ட் ஆப்போசிட்டா ஒரு பிளேயர் டோர்னமெண்ட் ஃபுல்லா கலக்கி அவங்க டீம் ஒவ்வொரு இடத்துலயும் தூக்கிட்டு வந்து மேன் ஆஃப் தி சீரிஸ் ஆனது வந்து ஸ்டார் உட்டை சேர்ந்த யாஷ் அவர்கள் மேன் ஆஃப் தி சீரிஸ் செலக்ட் பண்ணிருக்காரு. தென் லாஸ்ட் ஓவர் வாங்கிருக்காரு மேன் ஆஃப் தி சீரிஸ். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ப்ரோ, அடுத்த வருஷம் நீங்க தான் ஆகணும். பெஸ்ட் கேட்ச் பிடிச்சவரு கௌஷிக் from Mighty Eagles. ஃபர்ஸ்ட் செகண்ட் லெவல்ல இதாயிட்டாங்க, லாஸ் ஆயிட்டு வெளில போயிட்டாங்க. அந்த டீமை சேர்ந்த பெஸ்ட் ஃபீல்டர் கோபிநாத் அவர்கள் from number of dismissals around us 78 dismissals பண்ணாரு. இந்த சைடு மேட்ச் யுவி கிரவுண்ட்ல பார்த்துட்டு இருந்ததால தெரியும் 8 dismissals எடுத்த கோபிநாத் அவர்கள். வாங்க வாங்க நீங்க எடுத்து வாங்க. ஆர்கனைசேஷனா அப்படி தான் இருக்கும். கண்ணாடி மாட்டுங்க கோபி. ஐயோ நீங்களே எடுத்து வீட்டுக்கு போறீங்க. ஏதாவது ஒன்னு எடுத்து போடு. இருக்கலே பெரிய கப். வாங்க வாங்க வாங்க. ஹெல்ப் கோபி. ஹெல்ப். Okay, let's welcome all Mighty Eagles Extreme and Gopinath அவர்கள். Thank you bro, thanks for providing this. And நவீன் குமார் அவர்களை கூப்பிடுறேன் கொடுக்கிறதுக்கு. Then 2 செமிஃபைனலிஸ்ட் நம்ம டீம்ல, அவங்க 2 பேருமே தேர்ட் பிளேஸ் தான். சோ 2 பேருமே ஈவனா தான் ஆடினாங்க. ஈவனா இல்ல, அதையும் மேலே நமக்கு ப்ரூவ் பண்ணாங்க. Then first கூப்பிடுறது அஸ்வின் அவர்கள், one of the best semi-finalists இருந்தாங்க. அவங்களுக்கான அவார்ட். இல்ல ப்ரோ, நீங்களும் ஒரு வெற்றியாளர் தான். One another semi-finalist, Mercury 11. அதை சேர்ந்த கேப்டன் ரோஹித் மணி. டீம் ஸ்பிரிட் கேம் தான் இந்த லெவலுக்கு வந்திருக்கு. இன்னுமே ஜெயிக்கணும், நெக்ஸ்ட் லெவல் சாம்பியன் ஆகணும். யார் பாட்டு போறா ப்ரோ? ராவண மோகன் ஏய் தலபாட்டு தலபாட்டு செருக்கடி தலபாட்டு ஏய் தலபாட்டு ஏய் தல தல நைஸ் ஒன் ப்ரோ நைஸ் ஒன் ப்ரோ. ஆடெல்லாம் போறது ரெடியா இருங்க. இல்லக்கடா சொல்லும் ரன்னர் அப் டீம் ஸ்டார் வுட் யுனைட்டட். வாங்க வாய்ஸ் வாங்க 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 பண்ணுங்க.
அவங்களுக்கு ஒரு பிஜிஎம் போடுப்பா. பாட்டு பாட்டு தெரியுதுங்களா? சரி போடுங்க சார். ஆடு யூடியூப்ல வரும். போட்டுட்டு அப்படியே கீழே வச்சுட்டாங்க. மைட்டி ஈகிள்ஸ் கார்த்தியன் டீம். வாப்பா வாப்பா சீக்கிரம் வாப்பா. கார்த்தி லைனா வாங்க, அப்படியே வாங்க. அண்ணா கொஞ்சம் உட்காருங்க. மேடையோட போறது winners and the man of the semi-finals and finals ஆனந்த் அவர்கள். கொஞ்சம் நீங்கடா அட்ஜஸ்ட் பண்ணிடா. ரெண்டு அவார்டு, ரெண்டு மேட்ச் ஜெயிச்சு கொடுத்ததால அவர் மேல பேசியிருக்காரு. இதான் வந்து பெஸ்ட் பேட்ஸ்மேனாக வந்தாரு. நீங்களும் கொடுங்க. அடுத்த போட்டோ எடுப்போம். கார்த்திக் செகண்ட் கார்த்திக் வாழ்த்துக்கள். ஸோ மக்களை நீங்க ஒவ்வொருத்தரும் விளையாண்டு என்ன என்டர்டைன் மட்டும் பண்ணலாம இந்த டேவையும் என்டர்டைன் பண்ணி உங்களுக்கும் என்டர்டைன்மெண்ட் கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிகள். Each and everyone plays well and thanks for inviting me too and inviting each and everyone and thanks for umpires too. Thanks for everyone. Then umpires க்கு ரெண்டு மொமெண்ட் இருக்கு, அது மட்டும் வந்துருங்க. umpires கோகுல் மற்றும் ஆண்டர் ஒரு 10 நிமிஷத்துல போயிரலாம். 10 நிமிஷம் கரெக்ட்டா 5 minutes bro. சாப்பாடு போட போறீங்களா? ஆமா பேச சொல்லிட்டு பேசுறப்ப நீ இல்லாம. தேங்க்ஸ் கோகுல், தேங்க்ஸ் ஆண்டவா. கோகுல் மற்றும் ஆண்டவர் இவதான் அந்த கோகுல். ரெண்டு பேரும் மதுரை ஊரு ஸ்டைலா காமிச்சாரு. மதுரையில இருந்து வந்திருக்காங்க. டோர்னமெண்ட் வாட்ச் பண்ணுங்க. ஒன்னு எடுத்துக்குனே எதுனே வேலைக்கு ஏய் உனக்கு என்ன வேணும்? ரொம்ப ரொம்ப அதாவது டான்ஸ் ஆடி வைட் கொடுக்கறது ரொம்ப கான்ட்ரோவர்ஷியல் இல்ல. நீங்க கரெக்ட்டா தான் கொடுத்தா. இந்த மாதிரி தான் கோச், இந்த மாதிரி தான் ரொம்ப ரொம்ப வாங்க. ஏய் தம்பி வா, ஆரட்ட கேமரா கொடுத்துருவாங்க. அஜி வாங்க. போடா போடா டீம் வாங்கடா. டேய் வாங்கடா வரல. டேய் போடா டீம் வாங்கடா போடா. அப்படியே செல்ஃபியா வேணா ப்ரோ. थैंक यू ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ. தேங்க்ஸ் ராஜு. சின்ன ஒரு மொமெண்ட். and thank you. then panel heads ஆன சக்தி மற்றும் கோபிநாத் அவர்கள் அவங்க ரெண்டு பேரும் வாங்க. come on great organizing guys. and thank you. thanks for your time and Vikram and Suresh
திவேஷ் அவங்க 4 பேருக்கும் ஒரு சின்ன மெமெண்டோ. இங்க வாங்க, அப்படியே வாங்க வாங்க வாங்க. கபிலேஸ்வரர் ப்ரோ நீங்க கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் ப்ரோ. தேங்க்ஸ் நீங்களும் சப்போர்ட் பண்ணீங்க. பிரியாணி நல்லா இருந்துச்சு. வாங்கி வந்து கொடுத்த பிரியாணி நல்லா இருந்துச்சு ப்ரோ. உண்மையில இருந்தாலும் Subhu from Mighty Eagles. ரொம்ப தேங்க்ஸ் தீபக். எனக்கு கடைசி நேரத்தில் வந்து அவர் வந்தாரு. நிறைய கான்டெக்ட் தெரியாது, ஆனால் ஏன்னா எல்லாத்தையும் சிறப்பாக நடத்தி கொடுத்தாரு. நாங்கள் நிறைய சொதப்பணும், அதை மீறி அதை எடுத்து நிறுத்தினது அவர் தான். சூப்பராக பண்றீங்க. அந்த ஃப்ளோ ரொம்ப என்ஜாய் பண்ணோம். நீங்க எல்லா எங்களோட யூனிட்ஸ்க்கு நீங்க தான் வரணும் தீபக். தேங்க்ஸ் தீபக். Thanks for the day, thanks for the guys. Tata bye bye சொல்லிக்கிறேன். One last time தீபக் கிட்ட இருந்து bye bye. இது CPCL season 3. Thanks a lot for coming. Thank you. ஏய் வா நம்ம ஒரு போட்டோ மொத்தமா எடுத்துக்கலாம்.